ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ப்ளம் கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். கிறிஸ்மஸில் ப்ளம் கேக் இல்லாமல் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நிறைய வீட்டில் நெய்பர்ஸ் கூட நம்மளுக்கு ப்ளம் கேக் கொடுப்பாங்க. அது வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். கேக் செய்கிறதுக்கு ஓவன் இல்லை, பீட்டர் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாக வந்து கேக் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிறத விட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா வந்து சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும் கேக். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் கேக்கே செஞ்சது இல்லைன்னா கூட பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வந்து ஃபெயிலே ஆகாது. நான் சொல்கிற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்து ப்ளம் கேக் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரியே வால்நட் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை திராட்சையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே வந்து கிடைக்குது. அப்படி உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். தாராளமாக சூப்பராகவே வரும். உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ட்ரை ஃப்ரூட்ஸு என்ன நட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஜூஸில் வந்து சோக் பண்ணணும். மோஸ்ட்லி ப்ளம் கேக் வந்து எப்படி செய்வாங்கன்னா ரம்மில் வந்து ஊற வச்சுருவாங்க. ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் வந்து ஊற வைப்பாங்க. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதுனால நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும்ல பாட்டில்ஸில் அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ml வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு பவுலில் 200 ml வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளுக்குள்ளே தான் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா ஊறினா தான் உங்களுக்கு ப்ளம் கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 4 hours வந்து நல்லா ஊறட்டும். இது நம்ம அப்படியே வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 hours கழித்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டான ஸ்வீட்னஸை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கலாம். இது நான் 1/2 கப்புன்றது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப்புனா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 3/4 கப்னா 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கட்டிலேருந்து அப்படியே கரைஞ்சி இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தேன் கலரில் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நல்லா சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரமலைஸ் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா கேரமலைஸ் ஆயிரும். இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு மாதிரி தேன் மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். நீங்கள் அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு தட்டிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண உடனே வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த சுகர் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கேரமலைஸ் ஆன சுகர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 hours கழித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண சுகர் பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுகர் இருக்கும். ஸோ வந்து அந்த சுகரோடையே சேர்த்து நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரூட் ஜாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே சேர்த்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சு நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம திக்காக ரெடி பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு கேக்குக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து கெட்டியாக வரணும். சுருள வதக்க தேவையில்லை. லைட்டாக வந்து உங்களுக்கு திக்கானா போதும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு ப்ளம் கேக் வந்து எக் இல்லாமல் தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக எக்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்கு போட்டு செஞ்சாலும் போடாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் எக்கு போட்டு செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளஃபியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து முட்டையை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு 50 ml இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் விதைகளை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டையை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி இருக்குல்ல, அது வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஒரு 2லேருந்து 3 சுற்று வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். அந்த பீட் பண்ண மாதிரியே வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மைதா நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நார்மலாக வந்து கேக்கில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மாவில் ஆட் பண்ண உடனே வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ வந்து கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மேலெலாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்காது, அடியில் போய் தங்கிடும். ஸோ வந்து நீங்கள் மைதாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து கோதுமை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவோட சேர்த்தே அது அப்படியே நிற்கும், நடுவில் மேலே கீழே எல்லா இடத்துலையும். அப்படி இல்லைனா வந்து கீழே போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி மைதா மாவோட நல்லா கோட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே வந்து நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம மைதா மாவை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க பேட்டரும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சலடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சாக்லேட் பவுடர் இருக்குல்ல, அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே கேக் செய்யும் போது நல்லா சளிச்சிட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் எந்த கட்டியும் இல்லாமல் தூசியும் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே கேக் செய்யும் போது நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பாத்திரம் எடுத்துட்டேன், அதனால் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ அளவுலாம் கிடையாது, ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட குறைச்சி கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரிசல் அதிகமாக விடும். ஸோ வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். ரொம்பவும் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக வராது. ஸோ வந்து பார்த்து ரெடி பண்ணுங்கள். ரொம்பவும் தண்ணியாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளஃபியாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இப்போ வந்து ஒரு கேக் டின் இல்லைனா கேக் ட்ரே எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வந்து கேக் டின் இல்லைனா வீட்டில் ஏதாவது அலுமினியம் பாத்திரம் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நெய் இல்லைனா எண்ணெயை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் வந்து வச்சா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 ரூபா தான் இருக்கும் ஒரு பேக்கெட்டு. அதில் வந்து ஒரு 4-5 ஷீட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ வந்து அது நீங்கள் வாங்கிக்கலாம்.
இப்போ இதை கீழே வச்சாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து சைட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெய்யை அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து சைட்லேயும் நம்மளுக்கு நீட்டாக ஈஸியாக வரணும்ல, அதுக்காக. இப்போ அது மேலேயே வந்து சைடில் வந்து நெய் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பபிள்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா டேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூத் பிக் வச்சு நல்லா வந்து பபிள்ஸ்லாம் உள்ளுக்கு வந்து நல்லா இழுத்து விட்டுட்டிங்கன்னா பபிள்ஸ் வந்து இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் வந்து என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் கருப்பு கிஸ்மிஸும் வந்து நான் டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டெக்கரேஷனுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ப்ளைனாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ளைனாகவே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்கரேஷனுக்கு இது ரெண்டையுமே வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி மேலே வந்து நான் தூவி விட்டுட்டேன். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கேக்கை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவனே தேவையில்லை. ஓவன் இல்லாமல் சூப்பராக அழகாக வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு குக்கர் இருந்தால் போதும். நீங்கள் வச்சுருக்க குக்கரில் எந்த பாத்திரம் உள்ளுக்கு போகுமோ அந்த பாத்திரத்தில் தான் வந்து நீங்கள் கேக்கோட மாவை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் குக்கரில் வச்சு வெளியில் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். நான் இப்போ எடுத்துருக்க குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் குக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு பேக் ஆகி வரதுக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி தான் நம்ம வந்து கேக்கை வந்து உள்ளுக்கே வைக்கணும். ஸோ வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கருக்குள்ளே வந்து ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வைக்கணும். அது வந்து உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து திருமணம் வந்து வீட்டில் இருக்கும் நிறைய பேர் வீட்டில், அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து மெதுவாக கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொட்டிடக்கூடாது, அதனால் பார்த்து மெதுவாக வந்து வைங்க ஹேண்டில் வச்சு. கேக்கு வந்து குக்கரில் வைக்கும் போது நீங்கள் வந்து கேஸ்கெட்லாம் எடுத்துடணும். கேஸ்கெட்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து எவ்வளோ நேரம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட டின்னை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ பேட்டர் செட் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து. இப்போ நான் எடுத்திருக்க மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 hour ஆச்சு கரெக்டாக இது வேகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுலாம் வந்து கேக் வந்து ரெடி பண்ணக்கூடாது. லோ டு மீடியமில் தான் வச்சு நீங்கள் பேக் பண்ணணும். ஏன் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா கீழே வந்து சீக்கிரம் கருகிரும், மேலே வந்து சில நேரம் வேகாமல் போயிடும். ஸோ வந்து வேஸ்ட்டாக போயிடும் மாவே. நீங்கள் டைம் ஆக என்ன ஆகும்னா கீழே வந்து அப்படியே வெந்துக்கிட்டே வந்துடும், கலர் மாதிரி போயிடும், மேலே வந்து வேகாமல் ஆயிரும், களி மாதிரி இருக்கும். ஸோ வந்து லோ டு மீடியமில் தான் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஃப்ளேமு. இப்போ வந்து ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் நல்லா வரணும். பாருங்கள், நான் 1 hour கழிச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பாருங்கள் உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து ஹைட் வரணும். நான் வந்து பேட்டர் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டின்னுக்கு கீழே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு வந்திருக்கும். நீங்கள் கேக்கு ஊற்றுறீங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து அமௌண்ட் ஊற்றுறீங்கன்னா அந்த ஹாஃப் அமௌண்ட் வந்து அப்படியே வந்து பேக் ஆகி வரணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கு ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிடும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நாள் ஈவினிங் செஞ்சேன். அதை அடுத்த நாள் நான் மார்னிங் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம செய்யும் போது லைட் ப்ரௌன் கலரில் பேக் ஆகி வந்துருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாக்லேட் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி டார்க் ஆயிரும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சுருங்க, மேலே வச்சுட்டு அதை அப்படியே வந்து அப்சைட் டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃப்ளிப் பண்ணிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அது நம்ம கீ அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் ஈஸியாகவே வரும். இப்போ நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு தட்டிட்டு எடுங்க, மெதுவாக எடுங்க. அப்படி உங்களுக்கு சுற்றி வந்து சரியாக வரலை, ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நைஃபை வச்சு லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சூப்பராக வந்துருச்சு. நான் இப்போ வந்து பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் சைடில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட சூப்பராக வரும். பாருங்கள், நான் இப்போ பட்டர் ஷீட்லாம் எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் உங்களுக்கு அழகாகவே வந்துடும். இப்போ முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பேக் ஆகி வந்திருக்குன்னு. சைட்லலாம் பாருங்கள், முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே நல்லா வெந்திருக்கு. நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குது, ட்ரையாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்ட் கேக்காக இருக்குது. இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு. உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியுது பாருங்கள், நல்லா வந்து பவுன்ஸ் ஆகுது அழகாக. இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். சைட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. கீழேருந்து மேலே வரையும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு. இப்போ வந்து இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நான் இதை பிக்கும் போதே நல்லா உதிர்ந்துச்சு, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் இன்னொரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இந்த ப்ளம் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது கிறிஸ்டியன்ஸ் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, யாருனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி, சூப்பரான ரெசிபி. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.